வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் 2 சேனலுக்கு உங்களை நான் வருக வரவேற்கிறேன். இந்த 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு தேடி வரும். இப்ப இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னங்கன்னா, நேற்று ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்லயும் போட்டிருந்தேன், இன்னைக்கும் போடுறேன். மடி நோய்க்கு மருந்து நான் போடுறதுன்னா நான் போட்டு சரியாகி தெளிவான மருந்து, சும்மா கிடைக்கிற படத்தை போடுறது இல்லைங்க. இந்த வீடியோவை நீங்க உங்களுக்கு மாட்டுக்கு மடி நோய் வந்திருந்தால் உங்க டாக்டருக்கு நீங்க அனுப்பிவிட்டு இந்த மருந்து இப்படி போட சொல்லி ஒருத்தர் சொல்றான் கேட்கலாமா அப்படின்னு நீங்க தாராளமா கேட்கலாம். 3 மருந்து சொல்றேன். ஏன்னா நிறைய நோய்களுக்கு நிறைய மருந்து சொன்னா வந்து ஸ்கிரீன்ல வந்து அந்த படம் வரும் ஃபுல்லா. உங்களுக்கு அந்த படத்தை நீங்க பாத்துக்கலாம் என்னென்ன மருந்துன்னு. அது அப்படியே நீங்க மெடிக்கல்ல தான் கிடைக்கும் பூரா மருந்துமே. அப்படி மெடிக்கல் கார்ட்ட கிடைக்கலனா நீங்க சொல்லி விட்டு வாங்கி கொண்டாந்து வச்சுக்கலாம். இது என்ன கம்பெனி பேரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம வந்து வாங்கி போட்டு பெரிய டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க, அதை வாங்கி நம்ம போடுறோம், டக்குன்னு சரியாகுது. சரி, நம்ம வீடியோ பாக்குற மக்கள் நிறைய மடி பிரச்சனை சொல்றாங்களே அப்படின்ட்டு. மடி நோய்க்குன்னு எடுத்துட்டீங்கன்னா இயற்கை வைத்தியம் 100 இருக்குது, இங்கிலீஷ் மருத்துவம் 100 இருக்குது. நம்ம இங்கிலீஷ் மருத்துவம் மட்டும் இப்ப சொல்றேன், ஏன்னா உடனே குயிக்கா ரெடி ஆகுறது அதே. இந்த நாட்டு மருந்துகள்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்லயும் சொல்லியிருக்கிறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மடி நோய்ங்கிறது மடி வீக்கம், அது எல்லாத்துக்குமே தெரியும். இதுல வந்து மடி நோயை கட்டுப்படுத்துறதுக்கு பொட்டாசி பெருமன் வாங்கி கொஞ்சம் மூக்குப்பிடி அளவுக்கு 1 லிட்டர் தண்ணியில், அது 8 ரூபா தான் பாக்கிட்டு, சும்மா ஒரு தூளாட்டிருக்கு. இப்ப நான் சொல்ல உங்களுக்கு ஸ்கிரீன் வந்துகிட்டே இருக்கு. அந்த மூக்குப்பிடியாட்டு இருக்கிறது 1 லிட்டர் தண்ணிக்குள்ள போட்டு நீங்க பால் மிஷினா இருந்தாலும் சரி அதை நல்லா கழுவி விட்டு அதை காம்பில் மாட்டானே, இல்ல நீங்க கையில கறக்குறீங்க அப்படின்னா ஒரு வாளி தண்ணி துண்டா வச்சுக்கிட்டு அந்த வாளிக்குள்ள வந்து பொட்டாசி பெருமனை போட்டு அதை ரொம்ப மூக்குப்பிடி அளவுக்கு போட்டா போட்டு உங்களுக்கு அதை அப்படி கலக்கி விட்டு கறக்கலாம். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு மடி வந்து சொரக்குது வீங்குது அப்படின்னா, மடி வீங்கிருச்சு, பால் நேரம் மாறிடுச்சு, உடனே வந்து இந்த பவுடர் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுல ஒரு பாக்கெட் இருக்கு, ஒரு பாக்கெட் வந்து தூளாட்டு இருக்கு. இந்த தூளையுமே இதுல 4 மாத்திரை கொடுத்துருப்பானுங்க, 5 மாத்திரை கொடுத்துருப்பாங்க, அதுல ஒரு 2 மாத்திரை எடுத்துக்கங்க. இந்த பாக்கெட் தூளையுமே அந்த மாத்திரையில் இருக்கிறத ஒரு 3 மாத்திரையும் போடலாம். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு 3 மாத்திரையுமே இந்த பவுடரையும் போட்டு நல்லா குலுக்கி விட்டு நாக்க பிடிச்சி இழுத்து புறப்போகாம ஊத்திருங்க. அந்த இந்த பாக்கெட்டுக்கு உள்ள இருக்கும் ஒரு சின்ன டப்ப பவுடரு, அந்த பவுடருமே ஒரு 3 மாத்திரையுமே போட்டு நல்லா குலுக்கி ஊத்திருங்க. 2வது நாள் சாயங்காலமே, காலையில இது ஊத்துறீங்க, சாயங்காலம் மீதி இருக்கிற 2 மாத்திரை ஊத்திருங்க. 3வது நேரம் ஆகுது, 3வது நேரத்திலயும் மடி வீக்கம் கண்டிப்பா குறைஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இந்த கழும்பு வந்து அந்த இதை ஊத்திட்டுங்க, அன்னைக்கே எப்ப வீக்கம்னு தெரியுது அப்ப இந்த கழும்பு ஃபர்ஸ்டா போட்டுறணும். 2வது அப்புறம் மாத்திரம் வந்து இந்த கழும்பை நல்லா கையில சருவு பை போட்டு நல்லா கையில மடி பூரா அரைக்கி விட்டுருங்க. ஒரு நாளைக்கு 2 நேரம் 3 நேரம் போடணும், சடையாம போடணும். இதை அப்புறம் பால் கறந்து வர்றது காம்பிங்கேஷன், அது 2வது. இந்த கழும்பு வந்து நீங்க 3 நேரம் நல்லா போட்டு மடிக்க அணைச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அந்த வீக்கம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். அடுத்து உங்களுக்கு இப்ப 2 நேரம் ஆயிடுச்சு, 3வது நேரம் ஆகி மடி வீக்கம் குறையல, கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். குறையலினால் இந்த டப்பா பவுடர், இது வந்து ஒரு டப்பா வந்து இது எல்லாமே நாட்டு மருந்து கடை, இந்த நம்ம இங்கிலீஷ் மருந்து கடையில கிடைக்கும். இங்கிலீஷ் மருந்து கடையில கிடைக்கும். அவங்க கடையில் இல்லைனாலும் நீங்க வாங்கி கொடுன்னு சொன்னீங்கன்னா ஒரே நாள் வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்க ஆர்டர் போட்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எல்லா பக்கமும் எல்லா மருந்தும் கிடைக்காத மருந்து ஒரு நாள் கேப்ல நம்மளுக்கு கொடுத்துருவாங்க எந்த மருந்து கடையிலுமே. இது நம்ம கம்பெனி பேர் எல்லாம் கிடையாது, ஹெவியான இந்த டப்பாவில் இருக்க மருந்தை நல்லா ஒரு பாட்டில் தண்ணியில் ஓசை ஊற்றி கலக்கி நல்லா குலுக்கி விட்டு அதை ஊத்திருங்க. சிப்சடா மடி நோயே வராது. 4வது நேரம் ஆகுது, மீண்டும் வந்து மடி வீங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மடி வீக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கடையில நீங்க முதல் வந்து டாக்டர் கூட்டி வந்து பாத்துக்குங்க, ஊசி போடுங்க. அதை நம்ம வேண்டாம்னே டாக்டர் வச்சு ஊசி போடுறத யாருமே வேண்டாம்னு சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன். இதை வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு கை மருத்துவமா வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த மருந்துகளை வாங்கி கொண்டாந்து தெளிவா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஒரு பிரயோசனமா இருக்கு. அதுக்காக சொல்றேன். அடுத்து இது ஒரு பாக்கெட் பவுடருங்க. இந்த பவுடரை வந்து நீங்க பாதிய பங்கணும். ஏன்னா அந்த பவுடர் வந்து ஒரு 100 கிராம் மட்டும் நிறைய இருக்கு. இதுல ஒரு பாதி, அதுல ஒரு பாதி, 2 நேரத்துக்கு ஒரு இந்த பாக்கெட்ல அரைவாசி எடுத்து இதுல பாதி அதுல பாதி 2 நேரத்துக்கு ஊத்தி விடுங்க. சுச்சடம் மடி வீக்கம் வத்தி விடும்.
இது அல்லாம நீங்க இந்த வீடியோவே வேண்டாம், நாங்க டாக்டர் வச்சே பாத்துக்கிறோம், எங்க வழியிலேயே போய்க்கிறோம்னு சொன்னீங்கன்னா தாராளமா டாக்டர் கூட்டி கொண்டாந்து ஊசி போட்டுருங்க. ஊசி போட்டு இந்த வீடியோவா விட்டு காட்டுங்க. இந்த மருந்து சொல்றாங்களே போடலாமான்னு கேளுங்க. கண்டிப்பா அவர் போட சொல்லுவாரு. அதை வாங்கி நீங்க எப்பவுமே வச்சுக்கோங்க. ஸ்டாக்கு மடி சொரப்புன்னு கேட்டா போடுறான். எப்பவுமே மாடு ஒரு 10 மாடு 5 மாடு நம்ம வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. 5 மாடு உதாரணத்துக்கு வச்சிருந்தீங்கன்னா 2000 மருந்து வந்து நம்ம சாலையில ஸ்டாக் வச்சிருப்போம். டக்குன்னு அவசரம்னா போடுறதுக்கு. அது ஒரு சோழிக்கு போய் அப்புறம் நம்ம வேற சோழிகள்லாம் பார்த்துட்டு அந்த மருந்து கொண்டாந்து சேர்த்தி அதை கொண்டாந்து இங்கே போறதுக்கு லேட் ஆயிடும். அதனால இந்த 3 மருந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க பண்ண ஹெவியா இருக்கும். மடி நோயினால வர்ற பிரச்சனை அது தனி மாடு நீங்க 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின மாடா இருந்தாலும் மடி நோய் சரியாகும். இந்த வீடியோவை டாக்டர் காட்டிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இங்கிலீஷ் மருந்துனால டாக்டர் நம்ம கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம். எனக்கு இந்த கம்பெனி பேரு, இந்த கம்பெனி, அந்த கம்பெனி அதெல்லாம் தெரியாது. நான் போட்டு நல்லா சொல்றேன். நன்றி, வணக்கம். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் 2 சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆதரவான வீடியோவுகள் கண்டிப்பாக வரும். நன்றி.